உணவே மருந்து. இதுதான் சித்தர்கள் நமக்கு சொன்ன ஒரு உண்மையான ஒரு வரிகள்னு சொல்லலாம். ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இந்த உணவு முறை, ஆரோக்கிய வாழ்விற்கான ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். மருந்துகளையும் தாண்டி உணவு முறைகளும் சித்தர்கள் நமக்கு சொல்றாங்க. சரிங்க. அப்ப காலையில எந்திச்சு சூடா இத குடிச்சாதாங்க எனக்கு சரியாகும். அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம்? ஹெல்த்தியாவும் இருக்கணும். அதே சமயம் எனக்கு நான் அந்த குடிச்ச உடனே நல்லா பிரிஸ்கா ஆயிடணும். நரம்புகள் எல்லாம் வலிமையாக இருக்கணும். டென்ஷன் பறந்து போயிடணும். அப்போ நான் ஹெல்த்தியாவும் இருக்கணும், டீயும் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வகையான டீ நான் சொல்றேன். இதுதான் நம்ம டீ மாதிரி ரெகுலரா இதில கொஞ்சம் லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு நீங்க விட்டு குடிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லி தலைவலிங்க டீ குடிச்சா தான் ஆச்சு அப்படின்ற நிலைமையில இருந்தீங்கன்னா, இந்த திப்பிலி டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 7 நாளைக்கு 7 டீ. இத காலையில குடிக்கணுமா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி குடிங்க. இல்ல ஈவினிங் நான் ரொம்ப டென்ஷனா வருவேங்க ஆஃபீஸ் விட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஈவினிங் டைம்ல கூட குடிக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உணவே மருந்து. இதுதான் சித்தர்கள் நமக்கு சொன்ன ஒரு உண்மையான ஒரு வரிகள்னு சொல்லலாம். ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இந்த உணவு முறை, ஆரோக்கிய வாழ்விற்கான ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். மருந்துகளையும் தாண்டி உணவு முறைகளும் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில முக்கியமா காலையில எழுந்திச்ச உடனே இந்த டீ, காஃபி சொன்ன உடனே ஆமால்ல நமக்கு டீ, காஃபி இல்லாம இந்த நாளே இல்லையே அப்படின்னு நெறைய பேர் சொல்வீங்க. சரி, இப்போ ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் நம்மகிட்ட வரீங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கு மேம், இது இருக்கு, அது இருக்கு. மேம் நான் என்னென்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கரெக்ட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே டயட் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா? மேம் ஒரு நிமிஷம். டீ, காஃபி குடிக்க வேணாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால காஃபியோ, டீயோ குடிக்காம இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நான் அதாங்க எழுதலான்னு வந்தேன். நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத தாண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 7, 8 டீ குடிக்கிறேன். 4, 5 காஃபி குடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதிலிருந்து என்னால வரவே முடியாதுங்க. டீ, காஃபி குடிக்கலன்னா எனக்கு தலைவலி வந்துரும் பாருங்களேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க டாக்டர், நான் டயட்ல இருக்கேன். இந்த டீ, காஃபி மட்டும் அப்படி சொல்லிடாதீங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 ஆச்சும் நான் டீ குடிச்சுக்கிறேனே, 4 காஃபியாச்சும் குடிச்சுக்கிறேனேன்னு கேட்குறீங்க. ஸோ இந்த டீ, காஃபி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 ஓகே. ஆனா நீங்க நெறைய குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, உடல்ல பாதிப்புகள் ஏற்படும். சிலர் நைட்ல கூட காஃபி நல்லா சூடா, ஸ்ட்ராங்கா குடிக்கிறவங்க இருக்கீங்க இல்லையா? அப்ப எப்படிங்க உங்களுக்கு தூக்கம் வரும்? அப்போ நைட் நம்ம சாப்பிடுற உணவு கண்டிப்பா டைஜஷன் ஆகாது. மலச்சிக்கல் இன்னைக்கு காலகட்டத்தில நெறைய பேருக்கு மலச்சிக்கல் வருவதற்கும் சரி, ரொம்ப நாளா உங்களுக்கு அல்சர் எனக்கு அல்சர் குணமாகவே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா இன்ஸ்டன்ட் காஃபி ஸ்ட்ராங்கா குடிச்சிட்டே இருப்பீங்க பல வருஷமா. அந்த மாதிரி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அல்சர் வருங்க. அப்போ தேநீர் அப்படின்றது என்னங்க? நம்ம பால் சேர்க்கிறோம், சர்க்கரை சேர்க்கிறோம், நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம டீ பொடியெல்லாம் போட்டு குடிக்கிறோம். ஓகே. இப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, தலைவலி, சூடா ஒரு டீ குடிச்சுக்கிறேன் எப்போவாவது. ஓகே. டெய்லி ஒரு டீ குடிச்சுக்கிறேன். சரிங்க. ஆனா இதுவே ரிப்பீட்டடா நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ், 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாரி டீ நெறைய குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உடல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ, இல்ல நரம்புகள் தளர்வு ஏற்பட்டு அடிக்கடி யூரின் வெளியேற்றம் செய்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குங்க. கான்ஸ்டிபேஷன் நீண்ட நாளா இருக்கிறதுக்கும், அல்சர் இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சரிங்க. அப்ப காலையில எந்திச்சு சூடா இத குடிச்சாதாங்க எனக்கு சரியாகும். அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம்? ஹெல்த்தியாவும் இருக்கணும். அதே சமயம் எனக்கு நான் அந்த குடிச்ச உடனே நல்லா பிரிஸ்கா ஆயிடணும். நரம்புகள் எல்லாம் வலிமையாக இருக்கணும். டென்ஷன் பறந்து போயிடணும். அப்போ நான் ஹெல்த்தியாவும் இருக்கணும், டீயும் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வகையான டீ நான் சொல்றேன். இத ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லாவே நீங்க பிரிஸ்கா இருப்பீங்க. அந்த டீ, காஃபிக்கு பதிலா இத கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்களேன். நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு 7 வகையான டீ சொல்றேன். 7 நாட்களுக்கு இத நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டீ குடிச்சாலும் ஓகே. இதுல ஏதாவது செலக்ட் பண்ணி ரெகுலரா நீங்க குடிச்சாலும் ஓகே. என்னென்ன டீ குடிக்கலாம்? அதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்றத நான் சொல்றேன். இப்போ நான் சொல்லக்கூடிய டீ வகைகள் எல்லாமே சுகர் இருந்தாலும் சரி, பிளட் பிரஷர் இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க குடிக்கலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இத குடிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாவும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். சரிங்க. அப்படிப்பட்ட டீ வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நெல்லிக்காய் டீ. நெல்லிக்காய் டீயா? காலையில நெறைய பேர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பீங்க.
ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, இந்த கிளைமேட்டில் நெல்லிக்காய் சாறு நான் குடிக்கும்போது எனக்கு கோல்டு வருது, காஃப் வருது, சைனசைட்டிஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது இந்த நெல்லிக்காய் டீ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிள். நெல்லிக்காய் பொடி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. 100 கிராம் நெல்லிக்காய் பொடி, 20 கிராம் ஏலக்காய் பொடி, 20 கிராம் சுக்கு பொடி, 3ம் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் டீ பவுடர் உங்களுக்கு ரெடி. ஸோ காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தருக்குன்னா ஒரு 200 ml வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி 100 ml வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இதில் எலுமிச்சை சாரோ தேனோ கலந்து இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து நீங்கள் குடிக்கலாம். குடிச்சு பாருங்களேன். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா, அதை சரி செய்கிறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெல்லிக்காய் டீ குழந்தைகளுக்கு அவ்வளவு நல்லது. ஸோ இம்யூனிட்டி வந்து உங்களுக்கு பூஸ்டப் பண்ணும். இதில் நம்ம சுக்கும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அடுத்ததாக நம்ம குடிக்கக்கூடியது கருவேப்பிலை. ஸோ அந்த கருவேப்பிலையை எப்படிங்க டீ மாதிரி குடிக்கலாம்? ஸோ நம்ம உணவில் கருவேப்பிலை இருந்தால் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இந்த கருவேப்பிலையை நல்ல கஷாயம் மாதிரி, அதாவது டீ மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வாங்களேன். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ், அனிமியா, முடி கொட்டுற பிரச்சனை இருக்குங்க, எனக்கு வந்து அயன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கருவேப்பிலை டீயை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். சரி, இந்த கருவேப்பிலை டீ நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா, ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கருவேப்பிலை லீவ்ஸ் கிடைச்சா டெய்லி எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை வேணுங்க. 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இதனோட 1/2 ஸ்பூன் சீரகம். அப்படி கருவேப்பிலை டெய்லி எடுக்க முடியலன்னா கருவேப்பிலை பொடி இதே அளவோடு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை பொடி 100 கிராம், 20 கிராம் சீரகம், 20 கிராம் சுக்கு கலந்து எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி எப்படி நம்ம நெல்லிக்காய் டீ ரெடி பண்ணோமோ அதே மாதிரி கருவேப்பிலை டீயும் காலையில் டெய்லி குடிச்சிட்டே வரலாம். அதற்கு அடுத்தது 3வதாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது மஞ்சள். மஞ்சள், இஞ்சி இது 2ம் குடிச்சு பாருங்களேன். வெயிட் லாஸ்க்கும் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மஞ்சள், இஞ்சி இதனோட சீரகமும் சேர்த்துக்கலாம். இதை எப்படிங்க பயன்படுத்தலாம்னா, 3 பொருளுமே சம அளவு எடுத்துக்கணும். மஞ்சள், இஞ்சி, சீரகம் 3மே சம அளவு எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இதை நம்ம டீ மாதிரி ரெகுலராக இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு நீங்கள் விட்டு குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லலாங்க. சரி, இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டீ அப்படின்னு பார்த்தோம்னா மல்லி அப்படின்னு சொல்கிறது இந்த தனியா விதைகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இந்த மல்லி காஃபி, சுக்குமல்லி காஃபின்லாம் நம்ம சொல்கிறோமே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது தாங்க. இதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த டீயை குடிச்சு பாருங்கள். தனியா விதைகள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 100 கிராம் எடுத்துட்டிங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாமே 10 கிராம் எடுத்துக்கோங்க. என்னென்ன சேர்க்க போகிறோம்? மிளகு சேர்க்க போகிறோம், சீரகம், சுக்கு, சிற்றரத்தை, ஏலக்காய் இது எல்லாமே 10 கிராம். ஸோ 100 கிராம் நம்ம தனியா விதைகளுக்கு மற்ற மூலிகைகள் எல்லாமே 10 கிராம் பவுடர் பண்ணி இதை அதே மாதிரி தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு, இந்த மல்லி காஃபியில் கருப்பட்டி சேர்த்து குடிப்பாங்க, அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்க, அடுத்து 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டீ வகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவல் குறையில, வெயிட் லாஸ் பண்ணணும், உடலில் தோல் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே இந்த ஆவாரம் பூ டீ சிறந்தது. இந்த சீசனில் ஆவாரம் பூ கிடைக்கும். இதை கலெக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த மலர்களை சேர்த்து டீயாக குடிக்கலாம். இல்லைன்னா இந்த பவுடரோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம், அதனோட சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ பவுடர் 100 கிராம்னா மற்ற 2 பொருட்களும் 20 கிராம் சேர்த்து நீங்கள் டீயாக குடிச்சிட்டு வரலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லாங்க. அடுத்து 6வதாக நம்ம பார்க்கக்கூடிய டீ என்னென்னா எலுமிச்சையில் டீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எலுமிச்சை டீ நம்ம எப்படி குடிக்கலாம்னா, உங்கள் வீட்டில் எலுமிச்சை செடி இருந்தால் அதனுடைய இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எலுமிச்சை இலைகளை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா எலுமிச்சை பழம் இருக்குது பார்த்தீங்களா, பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் பாதியாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. தோலோடு எடுத்து தண்ணீரில் போட்டுடணும். ஸோ இதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்க்கணும். இப்போ எலுமிச்சை தோலோடு இருக்கு இல்லையா, அதனோட மஞ்சள், சுக்கு
ரெண்டும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்களேன். ஸோ பாயில் பண்ணி கொஞ்சமாக தேன் சேர்த்து குடிச்சு பாருங்கள். ஸோ லிவருக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலில் எங்கேயாவது கழிவுகள் இருந்தால் உங்களுக்கு அந்த எல்லாமே வெளியேறுவதற்கு, கழிவுகள் வெளியேறுவதற்கு சிறந்த ஒரு டீ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலுமிச்சை. முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா திப்பிலி. இந்த திப்பிலி டீ எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, இதில் திப்பிலியும் லவங்கப்பட்டை ஓமம் இது 3மே சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த திப்பிலி வந்து ரொம்ப காரத்தன்மை இருக்கக்கூடியது, லவங்கப்பட்டை நறுமணம் தரக்கூடியது, திப்பிலியோட காரத்தை இது வந்து குறைக்குங்க. அதே மாதிரி ஓமம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரிச் ஃபைபர் கண்டென்ட். இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திப்பிலி 50 கிராம், லவங்கப்பட்டை 100 கிராம். திப்பிலியை விட 2 மடங்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க. ஓமம் 20 கிராம் போதும், 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவில் இதை எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இதில் கொஞ்சம் தேனும் சேர்த்துக்கோங்களேன். இதனால் என்னங்க ஹெல்த் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, லங்ஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க, சுவாச பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து அடிக்கடி வீசிங் வந்துடுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த திப்பிலி டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு டென்ஷன் தலைவலிங்க டீ குடித்தாதான் ஆச்சு அப்படின்ற நிலைமையில் இருந்தீங்கன்னா இந்த திப்பிலி டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 7 நாளைக்கு 7 டீ. இதை காலையில் குடிக்கணுமா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி குடிங்க. இல்லை ஈவினிங் நான் ரொம்ப வந்து டென்ஷனாக வருவேங்க ஆஃபீஸ் விட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் டைமில் கூட குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்தெந்த டீ குடிச்சிங்க, எந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.